சிவகார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்த எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா 3 டேஸில் இன்றைக்கி பெரிய நம்பர் சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரிட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய டான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அந்த சந்தோஷத்தோடு போயிடாமல் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது மதன் சார்கிட்ட டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அண்ட் அந்த மாதிரி தேட்டரில் போய் பார்த்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் முருகதாஸ் சாருக்கு. இன்றைக்கி நீங்கள் இங்கே பேசினது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சார். ஒவ்வொன்றுமே நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அது எனக்கு லைஃபுக்கு ரொம்ப தேவையான வார்த்தைகள் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே என்ன சப்போர்ட் யார் கை கொடுப்பா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினது வந்து முருகதாஸ் சார் தான். அதுதான் அவருடைய பேச்சிலே நான் கவனித்தேன். இங்கே இருக்கவங்க தான் நிர்ணயிக்க முடியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சேர்ற ஒரு விஷயம். அந்த வகையில் நான் இந்த படம் இந்த சக்ஸஸ் இதை தாண்டி பர்சனலாகவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் அப்போ வந்த கேள்வி, அந்த நான் ஆடியோ லான்ச்சில் நடந்த அந்த இஷ்யூ பற்றி வந்த கொஸ்டினை ஆடியன்ஸ் கிட்ட போய் அதை கிளியராக எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுவும் பண்ணலங்கிறத கிளியராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் என்றைக்கு நீங்கள் அது உண்மையாக தெளிவாக கரெக்டாக போய் எழுத ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட என்கிட்ட கேட்கல, அது ஏன்பா அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எல்லாருக்குமே எழுதின ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடலாம். முருகதாஸ் சார், நானும் க்ரீன் பார்க்கில் தான் வந்து முருகதாஸ் சார்கிட்ட தான் ஸ்டோரி கேட்டேன். அப்போயே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இந்த நேம்ஸோட அசோசியேட் ஆகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நம்ம போஸ்டரில் நம்ம ஃபோட்டோ போட்டு அந்த இதில் பேர் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அழகாக ஏஆர் முருகதாஸ் சார் அப்படின்னு அவரோட பேர் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆட் ஆகிட்டே இருந்தேன். அண்ட் கேடி பில்லா ரிலீஸ் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ கேடி பில்லா வருது, எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் என்ன வருத்தப்பட வாலிபசங்க, ஓகே மான் கராத்தே இந்த கேட்டகரியில் இருக்கும், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ண பிறகு ஹன்சிகா அவங்க கமிட் ஆன பிறகு அது இன்னும் ஜாஸ்தியாகி போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அனிருத் உள்ளே வந்தார். இன்னும் இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருந்து அண்ட் அவர் 5 பாட்டு போட்டு கொடுத்தோன்னே அது இன்னும் பெருசாகிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய படம் போல், இந்த படத்துக்குள்ளே வந்து நிறைய பயங்கரமான விஷயங்கள் இருக்கும், இது ஒரு எளிமையான படம் தான், பட் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இதை பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகி போச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. அண்ட் இது எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது தான் வெயிட் பண்ணது 3 நாள். என்ன நடந்திருக்கு, மக்கள் என்ன சொல்கிறாங்க, எத்தனை தேட்டரில் எவ்வளோ பேர் போய் பார்த்துருக்காங்க, இது எல்லாமே இந்த 3 டேஸ் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து 2 வீக்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு படத்துக்கு வந்து லைஃபுங்கிறது. அதை வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் வச்சு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸை. ஸோ இந்த 3 டேஸ் பார்க்கும்போது ஓகே ஃபைன், நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் மீறி இவ்வளோ இதையும் தாண்டி வந்து இந்த படம் நிற்கிது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாம் அப்படின்ற வகையில் தான் இன்றைக்கி எல்லாரையுமே மீட் பண்ணது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் டீமில் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா அந்த சேஞ்ச் ஓவர் கிரியேட் பண்ணும்போது நான் பயந்தேன். அங்கே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணினது திருக்குமரன் சார் தான். அவர் தான் அந்த ஹை ரிஸ்க் எடுத்துக்கிட்டது. ஏன்னா இது வரைக்கும் எந்த படத்துலையும் சண்டை பண்ணதில்லை. நான் கோவப்பட்டால் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. பட் அதை பிலீவ் பண்ணி என்னை கேமரா முன்னாடி அதை பண்ண வச்சது வந்து திருக்குமரன் சார் தான். உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். எனக்கே நான் கோவப்பட்டால் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலாக. அதை ஸ்க்ரீனில் காட்டினது நீங்கள் தான். அண்ட் அதே மாதிரி எங்கள் எல்லாருக்குமே இப்போ சுகுமார் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ப்ரொடியூசர்ஸ் மதன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜேம்ஸ் சார், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா அண்ணன். இது ஒரு ஸ்ட்ராங்கான டீம். இந்த ஸ்ட்ராங்கான டீம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த மான் கராத்தே. அண்ட் ஃபைனலாக நாங்கள் எவ்வளோ என்ன விஷயங்கள் சொன்னாலும் மக்கள் டிசைட் பண்ணுற விஷயந்தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய நன்றி இது கொடுத்ததுக்காக. நிச்சயமாக இந்த படம் பார்த்த பிறகு இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த இடம் இப்படி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற விமர்சனங்களும் நிறையா கருத்துக்களும் வந்துச்சு. அது நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் தான். அதுக்காக வந்து வருத்தப்படவே முடியாது. ஏன்னா அதை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அவரும் லேர்ன் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நானும் லேர்ன் பண்ணி. யாருமே இப்போ அனிருத்தையுமே வந்து இந்த சாங் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னா அவருக்கு அங்கேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கம்போசிங்லேயே அப்படி தான் நடக்கும். இது ஏன் அனிருத் இப்படி இருக்கக்கூடாதுன்னா அங்கேருந்து ஒரு வேறு சாங் வரும். ஆக்சுவலாக டார்லிங் டம்பக்கு அமைஞ்சதும் அப்படி தான். அவர் ஒரு வெஸ்டர்ன் சாங் ட்ரை பண்ணலான்னு இருக்கும்போது அவரே ஒன்று பிடிச்சதான் இப்படி ஒன்று இருக்கலாமேன்றது. இன்றைக்கி அது சக்ஸஸ். ஸோ லேர்னிங்கிறது தான் சக்ஸஸோட ஃபார்முலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் எழுதியிருந்த எல்லா விமர்சனங்களும், நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே, அதுக்குள்ளே இருந்த பாசிட்டிவ்ஸ், அதுக்குள்ளே இருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டோம் அனலைஸ் பண்ணி. பிளைண்டாக நிறையா கமெண்ட்ஸ் வருது, அது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா குழம்பி போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஹானஸ்ட்டாக அந்த ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்டாச்சு. அண்ட்
அடுத்த படம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அதில் இருக்கிற அது அப்புறமா எப்பயாவது பார்த்துக்கலான்னு பண்ண முடியாது, இம்மிடியேட்டாக அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்து என்னன்ற கொஸ்டின் தான், அந்த பயத்தோடு தான் அடுத்து ட்ராவல் ஆகிறோம். அண்ட் வம்சிக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்ட என் கூட நடித்த எல்லாருக்குமே, சதீஷ் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ண சப்போர்ட் தான் இந்த படம். முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி காமெடி பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் அது ஈஸியாக வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஈஸியாக எனக்கு என்ன வருமோ அதை பண்ண வைக்கல. எஸ்பெஷலி பாக்ஸிங் ஏரியாவில் பண்ணுற காமெடி வந்து ஆக்ஷன் காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ண வேண்டியிருந்தது. அது நம்ம பழக்கப்படுற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கலாய்க்கிறத நீங்கள் படத்தில் வைக்கலாம், பட் ஸ்லாப்ஸ்டிக் பண்ணும்போது அது தேட்டரில் சிரிக்கணும். படம் பார்க்கும்பொழுது நிறைய கிட்ஸ் வந்து அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே, இது சம்மர் கரெக்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் எல்லாம் போய் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாலியாக இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு சின்ன சின்ன அழகான விஷயங்களையும் மீறி நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போகிற எல்லாருக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது தேட்டரில் நடக்குதுன்னு போது ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. வந்து எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் திரும்ப 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 சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தட்டி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தூரம் அழகாகவும் நீட்டாக வேகமாகவும் ஓட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டீம், இந்த மான் கராத்தே பார்த்த எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. May I request Hansika to say a few words, please? Vanakkam. I want to thank everyone who's come here from the media and making this possible for us. Man Karate is an extremely special movie for me, and I want to thank Madan sir, Thiru sir, Murugadas sir, James sir, for making me a part of Man Karate. It was a pleasure working with Shiva and Anirudh on the same project, and the entire team. And with my folded hands, thank you everybody from the media making it so big for us, and we are what we are today. Man Karate is so big is also because of you. Thank you so much. Nandri. Thank you, Hansika. முருகதாஸ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால் வந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பயுமே வந்து சிட்டியில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் போய் நம்ம ரிலேட்டிவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்கள் உங்களோட இந்த சந்திப்புங்கிறது உண்மையிலே ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் அவங்கள வந்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். இண்டிவிஜுவலாக உங்களோட காஃபி சாப்பிட்ருக்கேன். எல்லாரையுமே பழக்கம்னும்போது அது மட்டும் இல்லை, நான் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 25 சிறுகதைகள் எல்லா பத்திரிகையிலுமே எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து அங்கே இருக்கிற ஒரு சேர் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயனும் அப்படின்னும் போது உண்மையிலே இது என் குடும்பம் ஒரு சொந்தக்காரவங்கன்னு நான் சொல்கிறதில்ல மிக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மான் கராத்தேவோட சக்ஸஸ் அப்படின்னும் போது பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, காமெடி படமும் கஷ்டப்பட்டு தான் எடுப்போம். முதல்ல அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம்தான் காமெடி படம்னா நாங்கள் ஏதோ அதை வந்து ஒரு ஹியூமர்னு அதை வந்து ஜாலியாக எடுப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. இல்லை, காமெடி படமும் கஷ்டம்தான். அந்த டைமிங்கு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 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 ஆக்ஷன் ஃபில்மில் வந்து ஒரு பில்டப் விட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு லோ ஆங்கிளில் ஒரு ட்ராக் போட்டு ஒரு மியூசிக்கில் அதை தூக்கிட முடியும். ஆனால் காமெடிங்கிறது அந்த ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். அதில் ஒரு டைமிங் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. உண்மையிலே அது வந்து காமெடிங்கிற அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எல்லா வயசு ஆட்களும் இன்றைக்கி கூட இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஏவிஎம் ராஜேஸ்வரியில் வெளியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம்ங்கிறது அல்டிமேட்டாக அது வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் என்ன விஷயம்னா, இப்போது சிவகார்த்திகேயன் வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸ் படம் பண்ண முடியாது. ரொம்ப 100% 14 ரீலுக்கும் ஒரு கருத்து ஒரு இது போனால் அது ரிவர்ஸ் ஆகிடும். அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் இருக்கணும். ரொம்ப 4 ஸ்டெப்பு தாண்டிட்டா இமேஜ் இதாகிடும். நான் கமிட் ஆகும்போது அவர்கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. பட்டுன்னு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம்
தொடர் ஹிட்டு கொடுத்துட்டாரு. அது ரொம்ப சேலஞ்சிங் ஆகிப்போச்சு, பயமாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சேம் பேனரில் நம்ம பண்ணுறோம், சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுலேயும் முக்கியமாக திருக்குமரன் என்னோட அசிஸ்டண்ட், அவருக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே ரீசன் இந்த ப்ராஜெக்ட். அவன் லைஃபுக்கு அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இந்த படம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம். பணம்ங்கிறது எனக்கு வந்து வேறு டைரெக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் நான் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க அது ஒன்று தான் ரீசன். நான் ப்ரொடக்ஷனுங்கிறது திரும்ப வந்து நல்ல திறமைசாலிகள், புது டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய நிறுவனத்தோட ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான். பணம் செகண்டரி கூட கிடையாது, அது 3வது 4வது கூட இல்லை. பணமே இல்லைன்னா கூட நான் படம் எடுப்பேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நல்ல திறமைசாலிகளை ஊக்குவிப்பேன். சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, அந்த அவதார் படத்தில் ஒரு கேரக்டர் வந்துடும் பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு மீடியாவிலேருந்து ஒரு கேரக்டர் இங்கே வந்துட்டு அந்த பேர்டை அடக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு டப்புன்னு கீழே விழுந்து திருப்பி மேலே ஏறி உக்காந்து அந்த ஸ்ட்ரகிள் தான் அவருக்கு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அவன் அந்த பேர்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக ஒரு கரெக்ட் இதில் வந்துடுவார்னு தோணும். இப்போ கூட நான் அவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். சடால்னு ஒரு பெரிய கருத்து படத்தில் நடிக்க முடியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற அந்த 15-20% ரீச் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அதுக்கு நம்ம 100% ஆசைப்பட்டால் அவரை ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு கோணம் இருக்குது, அவரை ஆடியன்ஸ் அவங்களில் ஒரு ஆளாக பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஸோ அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இந்த மண்கரத்தைங்கிற ஒரு விஷயம் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் யார் ஜெயிக்கணும். ஒரு ட்ரெயின்டு பிறக்கும் போது 7 வயசுலேருந்து கரெக்டாக அப்பா அம்மாவோட கைடன்ஸில் வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா, இல்லை எனக்கு நல்ல கைடன்ஸ் இல்லை, சரியான ஒரு 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 சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நான் வந்து ஊதாரியாக போயிட்டேன், வீணாக போயிட்டேன். ஒரு 25 வயசில் 30 வயசில் அவன் மைண்டில் ஏதோ ஒன்று ஸ்பார்க் அடிக்குது, லைஃப்பில் நானும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறான். அவங்க 2 பேரும் மோதுறாங்க. அதுதான் அந்த கதையோட மெயின் விஷயம். ட்ரெயின்டாக சின்ன வயசுலேருந்து ஒரு ரிங்லேயே வளர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணுமா, இல்லை 20 வயசில் நான் சாதிக்கணும்னு நினச்சேன் ஒருத்தன் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஏன் இன்னைக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். அது மட்டும் கிடையாது, லைஃப்பில் வந்து சாதிக்கணுங்கிறது வந்து ஒரு கடவுளே தீர்மானித்தாலுமே கூட இதுதான் நடக்கும்னு ஒரு கடவுளே தீர்மானித்தாலும் நம்மளோட சின்சியாரிட்டி, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்ததுன்னா அந்த விதியை கூட கொண்டு போய் நம்ம பேரில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப இன்டைரக்டாக ரொம்ப ஷட்டிலாக சொல்லியிருந்தோம் இந்த கதையில். அதுதான் ஆடியன்ஸுக்கு இன்னமும் கொண்டு போய் நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஸோ நல்ல தயாரிப்பாளர் மதன் சார் ரொம்ப எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகாக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கு அனிருத் எப்படி மறந்தான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ பதட்டத்தில் நான் தான் சொன்னேன், டே முக்கியமாக அனிருத்தை விட்டியாடா, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீயே சொன்னதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். ஒரு சின்ன படங்கள், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கும் போது சின்ன படமாக இருந்தது, போக போக ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சது காரணம் அனிருத். இன்றைக்கி வந்து ஆல் சாங்ஸ் ஹிட்டு, சாங்ஸோட லீடுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா அவரோட அனிருத்தோட மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா பண்ணியிருந்தார். ஒரு யங்ஸ்டர்ஸு சாங்ஸில் ஹிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அந்த சீனை கன்வே பண்ணுறதுல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது அனிருத்துக்கு கையில் கிடச்சிருச்சு. நிச்சயமாக அவரும் ரொம்ப நல்லா பண்ணுவார். சுகுமார் சார் ரொம்ப நல்ல விஷுவல்ஸ், ரொம்ப பிரமாதமாகவே இருந்தது, அழகாக எல்லா சாங்குமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையிலே சொல்லணும்னா என்னோடய படங்களில் கூட சாங்ஸில் சில இடத்துல நான் வந்து அந்த கண்டென்ட்டில் ரொம்ப உள்ளே போவேன், சாங்குங்கிறது கொஞ்சம் என் மைண்ட் செட் ஆகாமல் என் விருப்பத்துக்கு அதை நான் உட்படுத்திக்குவேன் வற்புறுத்தி. பட் ஒரு சங்கர் சார் படம்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்கும் அப்படியே 5 விதமாக இருக்கும். அது கூட காதலன் அந்த பீரியடில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும். இந்த சாங்கில் வந்து அவ்வளோ விஷுவல்ஸு, காஸ்டியூம்ஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்க. இது வந்து இந்த மான்கராத்தையோட இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு டீம் எஃபோர்ட்ஸ். அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முக்கியமாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வளரும்போது, டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி வளரும்போது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரூமில் இருக்கிற நீங்கள் தான் வந்து அந்த 10 கோடி ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம், இந்த பிரிட்ஜு. அதனால் ஏதாவது சின்ன தப்புகள் ஏதாவது இருந்தாலும் ஏதாவது இருந்தானா எங்கள் காதில் சொல்லுங்கள். எங்ககிட்ட ஏதாவது நல்லது இருந்தால் அதை ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.
நன்றி சார். திரு அனிருத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வந்ததுக்கு பெரிய நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டேரக்டருக்கு சொல்லிக்கிறேன். நான் இப்போ கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. முருகதாஸ் சார் ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும் போது பயமாக இருந்தது. ஆனால் இதே க்ரீன் பார்க்கில் தான் மீட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பயமாக இருந்தது, ஐயோ இவ்வளோ பெரிய டேரக்டரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த கெரியரில் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ பெரிய படங்கள் நம்மளுக்கு கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா அண்ணன், ஃபுல் டீம். அவங்க வந்து எப்படின்னா வந்து ஒரு 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 பிரதர்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க இந்த ஃபிலிமில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம்லாம் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைமில் அப்போது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் தூங்காமல். அப்போ என்னோட எல்லாருமே அவேக்காக இருந்து கம்பெனி கொடுத்துருந்தாங்க. அப்பப்போ பிரேக் எடுக்கும் போது ஜேம்ஸ் சார், மதன் சார்லாம் வெளில 4 மணிக்கு 5 மணிக்கு காலையிலலாம் அவேக்காகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. ராஜா அண்ணன் அவர் வந்து சாங்ஸ்லேருந்தே அப்படி என்னோட ட்ராவல் இருக்கார், அவருக்கு பெரிய நன்றி. ப்ளஸ் எல்லாருக்குமே ரிவ்யூஸ் எல்லாமே நெட்டில் படித்தேன். ஸ்கோருக்கும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணதுக்கு பெரிய நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஒரு 1 இயர் இந்த ஃபிலிமில் நாங்கள் ட்ராவல் ஆகிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஃபிலிம்னு எங்களுக்கு தெரிஞ்சு தான் ஒர்க் பண்ணோம். ஆனால் அது இவ்வளோ பெருசாக வந்து அமையும். ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் இன்னும் இந்த வெற்றி வந்து ஒரு பயமும் கொடுக்குது, அடுத்து இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு உள்ள எஃபர்ட் வந்து நாங்கள் போடுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். நன்றி சார். இதுக்கு முன்னாடி நடந்து நம்ம ப்ரெஸ் மீட்லாம் பேச சொல்லும்போது கூட இயக்குனர் திருக்குமரன் சார் சொன்னார், நான் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன் சார், அப்போ தான் பேசுறதுக்கு எனக்கு நல்லா வாய்ப்புகள் இருக்குன்னாரு. இப்போ அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. வாங்க சார். சிவகார்த்திகேயன், ஹன்சிகா, சதீஷ் மற்றும் ஐடி டீமில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் பிளான் பண்ண ஒவ்வொரு குட்டி குட்டி சீன்ஸுக்கு கூட நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை முழுசாக நம்பி இந்த ஒர்க்கில் இறங்கின சிவகார்த்திகேயன், ஹன்சிகாவுக்கு ஒன் செகண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு புது டைரக்டரோட படத்துக்கு ஒரு சின்ன குட்டி ரோலில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தன்னோட கேரியரை பற்றி கூட யோசிக்காமல் வந்த சூரிய பிரதர் அவருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ். மற்றபடி இந்த படம் இன்றைக்கி ஒரு வழக்கமான படமாக இருந்த பட்சத்திலும் கூட அதில் சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒரு அழகு, ஃப்ரேமிங்கு, ஒரு கலர்ஸு, ஒரு லுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஸ்பாட்டில் எனக்கு முழு சப்போர்ட்டாக தோளோடு தோள் கொடுத்து நின்ன பிரதர் மாதிரி இருந்த சுகுமார் சார் அவருக்கு, ஆர்ட் டைரக்டர் ராஜா, மற்றபடி அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் முதல் படம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது, தம்பி ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியமாக அந்த ஸ்பாட்டில் நின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து என்ன மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதே மாதிரி எல்லோரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கிடைச்ச மாதிரி இதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். சாரி சார், பதட்டத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். ஒரு புது டைரக்டர் 5 சூப்பர் ஹிட் சாங் கொடுத்துருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் இவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய அடுத்த படங்கள்லையும் இதே மாதிரி ஒரு சாங் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நடிகர் சதீஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மான் கராத்தே படத்துக்கு வந்து முதல்ல ஒரு அட்ராக்ஷன், இந்த படத்தை பற்றி வெளியில் தெரியறதுக்கு முக்கியமான காரணம் வந்து முருகதாஸ் சார் தான். அவரோட கதை அப்படிங்கும்போதே எல்லாருக்கும்லேயும் ஒரு இது இருந்தது. அவர் வந்து ஒரு கதை பண்ணி கொடுத்துருக்காரு தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு, அதில் சிவகார்த்திகேயன் நடிக்க ஓகே பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போதே அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன். ஏன்னா இப்போது ரொம்ப நாள் கழித்து தேட்டருக்கு வந்து இந்த பசங்க தான் தேட்டரில் படம் பார்ப்பாங்கன்றது சமீபத்தில் இருந்தது. அதை மாற்றி லேடிஸு, நிறைய காலேஜ் பொண்ணுங்க, குழந்தைங்க, இவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு சாரையாக வந்து தேட்டரில் படம் பார்க்குறாங்கன்னா அதுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்தோட கதையும் அந்த மாதிரி ஒரு காரணம். அந்த மான் கராத்தே, அதில் இருக்க போஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களாம் பார்க்கும்போது அவங்க தான் ரொம்ப அதை வந்து இது பண்ணாங்க, வந்து பார்த்து நிறைய ஃபோன் கால்ஸ் அவங்க தான் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நான் சிவகார்த்திகேயன்கிட்ட பேசணும், சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் அந்த படங்கள் ஆக்சுவலி இது வரைக்கும் அந்த படங்களில் குழந்தைங்கிட்ட இருந்து இவ்வளோ அப்ரிஷியேஷன் வரல. இது இந்த படத்தில் தான் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் அனிருத் வந்து அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஆல்பமே ஹிட் ஆகுறதுன்றது வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அது ஆச்சு, எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. அண்ட் சுகுமார் சார் அவரோட அந்த இத்தனை நாள் அந்த காடு சார்ந்த இடங்களும்ன்ற மாதிரி படங்களில் இருந்தார், மைனா, கும்கி அந்த மாதிரி. இந்த படத்தில் வந்து காட்டையும் கொஞ்சம் காமிச்சு, மற்றபடி சிட்டியில் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் நல்லா பயங்கரமாக கலக்கினார். அண்டு ஃபைனலாக திருக்குமரன் சார் அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து அந்த இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணதே சூப்பரான விஷயம் தான். அவர் ஃபஸ்ட் படத்தில் இவ்வளோ பெரிய படம் கிடைச்சதும் பெரிய விஷயம், அதை அவர் சூப்பராக பண்ணதும் பெரிய விஷயம். ஸோ அவரோட நல்ல மனசும் காரணம் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு. அண்டு ப்ரொடியூசர்ஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே கேட்குறது எல்லாம் கொடுத்து படத்தை இவ்வளோ பெருசாக ப்ரொமோட் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு குழந்தைங்களும் பெண்களும் ரொம்ப முக்கியமான காரணங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்களாம் சேர்ந்து தான் இது இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.